ஸ்ரீ 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 ஸ்ரீயம். குறையொன்றும் இல்லை. இந்த குறையொன்றும் இல்லை என்று சொல்லும்போது குறை எதனால் வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 காரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நான், 2 எனது, 3வது எனக்கு. இந்த 3 எண்ணங்கள் நம் உள்ளே இருக்குமே ஆயின் குறைகள் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். குறை இல்லாமல் இருக்க முடியாது. நான் என்று நினைக்கும்போது நான் செய்வதுதான் சரி, நான் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும், நானே இந்த உலகில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற நான் 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 என்கின்ற எண்ணங்கள் வரும்பொழுது அவை நடக்காமல் போகுமே ஆயின், நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவில்லை என்றால், நான் மட்டுமே உயர்ந்தவனாக இல்லாமல் போவேன் ஆயின், என் எண்ணத்தின்படி அனைத்தும் நடக்காமல் போகுமே ஆயின், அங்கே மனதிலே குறை ஒன்று நிற்கின்றது. அப்போது குறையொன்றும் இல்லை என்று இங்கே வர வேண்டும் என்றால் நான் என்பது நாம் என்று மாற வேண்டும். அதேபோல் 2வது எனது, இவை என்னுடையது, இவை எனக்கு மட்டுமானது என்கின்ற எண்ணம். சிறிய உதாரணம், நம் குழந்தையிலேயே அந்த எண்ணம் வந்து விடுகிறது. ஒரு வீட்டிலே 2-3 குழந்தைகள் அந்த காலத்தில் இருக்கும் அல்லவா, 2-3 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குழந்தை இது என் தாய் என்று சொல்லும். அதே அவனுடைய தங்கையோ தம்பியோ அண்ணனோ இது என்னுடைய அம்மா என்று சொல்லும்போது அங்கே சண்டை வரும். இல்லை இல்லை என்னுடைய தாய் மட்டும்தான் என்கின்ற ஒரு எண்ணத்தின் விளைவு. அதாவது எனது என்கின்ற எண்ணம் வரும்பொழுது, மற்றவர்கள் அதை பங்கிட வரும்பொழுது அங்கே அந்த குறை என்று வந்து விடுகின்றது. அப்பொழுது எனது என்பது நமது என்று மாறுமே ஆயின் அங்கே குறை இல்லாத ஒரு நிலையை நாம் எய்ய முடியும். அதேபோல் 3வது எனக்கு, எனக்கு மட்டும் இது வேண்டும், எனக்கு இந்த சிறந்த பொருள் வேண்டும், இந்த சிறந்த மனிதன் என்னுடையவனாக இருக்க வேண்டும், இந்த சிறந்த பெண்மணி என்னுடையவளாக இருக்க வேண்டும், இந்த சிறந்த உணவு என்னுடையதாக இருக்க வேண்டும், எனக்கு இந்த சிறந்த துணி எனக்கு கிடைக்க வேண்டும். எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே பிரச்சனை தலையிடுகின்றது. எனக்கு அந்த பொருள் கிடைக்கவில்லை என்றால், அந்த துணி எனக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த உணவு எனக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த மனிதன் எனக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை என்றால், இந்த ஆண் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அங்கே குறையாகப்பட்டது மனதிலே நிரம்பி வழிகின்றது. அப்பொழுது குறையொன்று இல்லை என்கின்ற நிலைக்கு நான் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு என்பது நமக்கு என்று ஆக வேண்டும். நாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும், நமக்கு அனைத்து உணவும் கிடைக்க வேண்டும், நமக்கு அனைத்து துணியும் கிடைக்க வேண்டும், நமக்கு சிறந்தது கிடைக்க வேண்டும், நமக்கு சிறந்த மனிதர்களின் உறவு கிடைக்க வேண்டும் என்று பரந்த மனப்பான்மையுடன் நாம் இருக்கும்போது மட்டும்தான் குறையொன்றும் இல்லை என்கின்ற நிலை வரும். இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் குறையுடன் மட்டுமே நாம் வாழ்வோம். எனவே நான், எனது, எனக்கு என்பது மாறி நாம், நமது, நமக்கு என்று உரு மாறுமே ஆயின், நிலை வருமே ஆயின்
அங்கே குறையொன்றும் இல்லாத வாழ்வு நமக்கு சிறக்கும். எனவே நம்மை நாம் மாற்றிக்கொண்டு குறையொன்றும் இல்லாத வாழ்வை வாழ்வோமாக. ஸ்ரீயோம். Shri Om. Shri